Hello friends, welcome to Learners Forum. Solve in a Minute சீரீஸ்ல இன்னைக்கு நம்ம கேட் ஈசி 2022 கொஸ்டின் பேப்பர்ல இருக்க ஒரு கொஸ்டினை பார்க்கலாம். ஸோ கொஸ்டின் என்ன அப்படின்னா Fourier transform of x of t is equal to t divided by 1 plus t square the whole square is. ஸோ இதுக்கு நமக்கு தேவையான பேசிக் ஐடென்டிட்டிஸ்லாம் என்ன அப்படிங்கிறத நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஐடென்டிட்டி e பவர் மைனஸ் ஏடி இன்டூ u ஆஃப் டிக்கு நம்ம Fourier transform எடுத்தோம் அப்படின்னா 1 by a plus j omega அப்படின்னு கிடைக்கும். ஸோ இதுலயே இந்த t வேல்யூக்கு நம்ம மாடுலஸா எடுத்தோம் அப்படின்னா e பவர் மைனஸ் a mod t இன்டூ u ஆஃப் டிக்கு நம்ம Fourier transform எடுக்கும்போது 2a divided by a ஸ்கொயர் plus omega ஸ்கொயர் அப்படின்னு கிடைக்கும். ஸோ இப்போ இதுல a is equal to 1 அப்படின்னு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா e பவர் மைனஸ் mod t இன்டூ u ஆஃப் டிக்கு ஈக்குவலண்ட் வேல்யூவா நமக்கு 2 divided by 1 plus omega square அப்படின்னு கிடைக்கும். நெக்ஸ்ட் அதே மாதிரி இப்போ நம்ம டிஃபரன்சியேஷன் இன் ஃப்ரீக்வன்சி ப்ராப்பர்ட்டியை நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ t இன்டூ எக்ஸ் ஆஃப் டிக்கு நம்ம Fourier transform எடுத்தோம் அப்படின்னா j பவர் 1 ஏன்னா இங்க t யோட பவர் 1 இன்டூ d by d omega இன்டூ எக்ஸ் ஆஃப் ஒமேகா அப்படின்னு கிடைக்கும். இப்போ இதுல இந்த எக்ஸ் ஆஃப் டிக்கு பதிலா e பவர் மைனஸ் mod t இன்டூ u ஆஃப் t அப்படின்னு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ t இன்டூ e பவர் மைனஸ் mod t இன்டூ u ஆஃப் டிக்கு நம்ம Fourier transform எடுத்தோம் அப்படின்னா இந்த வேல்யூ இதுல இந்த எக்ஸ் ஆஃப் ஒமேகாக்கு பதிலா நமக்கு இந்த ஈக்குவலண்ட் வேல்யூவோட Fourier transform சப்ஸ்டியூட் பண்ண போறோம். ஸோ j which is raised to power 1 into d by d omega எக்ஸ் ஆஃப் ஒமேகா நமக்கு இங்க என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னா 2 divided by 1 plus omega square அப்படின்னு கிடைச்சிருக்கு. which is equal to j into u by v மெத்தட்ல இப்போ இதை டிஃபரன்ஷியேட் பண்ணோம் அப்படின்னா டினாமினேட்டர்ல 1 plus omega square the whole square into 1 plus omega square into first நம்ம நியூமரேட்டரை டிஃபரன்ஷியேட் பண்ணோம் அப்படின்னா 0 அப்படின்ட்டு மாறிடும் minus 2 into டினாமினேட்டரை டிஃபரன்ஷியேட் பண்ணோம் அப்படின்னா 2 omega அப்படின்னு கிடைக்கும். இதை சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும் மைனஸ் 4j omega divided by 1 plus omega square the whole square அப்படின்னு கிடைக்கும். இப்போ நம்ம டியூவாலிட்டி ப்ராப்பர்ட்டியை யூஸ் பண்ணலாம். ஸோ ப்ராப்பர்ட்டி என்ன அப்படின்னா நம்ம t அண்ட் ஒமேகா வேல்யூவை வந்து இன்டர்சேஞ்ச் பண்ணிப்போம். டொமைனையே இங்கே வந்து சேஞ்ச் பண்ணுவோம். ஸோ அதுக்கு ஈக்குவலண்டான வேல்யூவா 2π இன்டூ ஸ்மால் எக்ஸ் ஆஃப் மைனஸ் ஒமேகா அப்படின்னு கிடைக்கும். ஸோ இப்போ இந்த வேல்யூவையும் இங்கே நம்ம கிடைச்சிருக்க வேல்யூவையும் கம்பேர் பண்ணி பார்க்கலாம். ஸோ t இன்டூ இ பவர் மைனஸ் mod t u ஆஃப் டிக்கு Fourier transform எடுத்தோம் அப்படின்னா minus 4j omega divided by 1 plus omega square the whole square அப்படின்னு கிடைச்சிருக்கு. இப்போ இதுல நம்ம டியூவாலிட்டி ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ணணும். ஸோ அப்ளை பண்ணும்போது என்ன பண்ணுவோம் அப்படின்னா tக்கு பதிலா நம்ம மைனஸ் ஒமேகா அப்படின்னு சொல்லி ரீப்ளேஸ் பண்ணுவோம். ஸோ அப்போ நமக்கு ஈக்குவேஷன் எப்படி மாறும் minus 4j into t அப்படின்ட்டு மாறும் divided by 1 plus t square the whole square இதுக்கு ஈக்குவலண்டான வேல்யூவா நமக்கு இப்போ மைனஸ் ஒமேகா இன்டூ இ பவர் மைனஸ் மாட் ஒமேகா இன்டூ இந்த எக்ஸ்ட்ரா 2π நமக்கு இங்க கிடைக்கும். இப்போ நமக்கு கொஸ்டின்ல தேவையான t டிவைடட் பை 1 பிளஸ் டி ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயரை மட்டும் ஒரு பக்கம் வச்சுட்டு மீதி வேல்யூஸ் எல்லாத்தையும் நம்ம இன்னொரு பக்கம் எடுத்துக்கலாம். அப்போ நமக்கு ஈக்குவேஷன் எப்படி மாறும்னு பார்த்தீங்க அப்படின்னா பை டிவைடட் பை 2j ஏன் அப்படின்னா இங்கே 4 and 2 நமக்கு இங்கே கேன்சல் ஆகும். மிச்சம் ஒரு 2 மட்டும் நமக்கு இங்கே கிடைக்கும். அண்ட் ரிமைனிங் வேல்யூவா நமக்கு ஒமேகா இன்டூ இ பவர் மைனஸ் மாட் ஒமேகா அப்படின்னு கிடைக்கும். ஸோ கொடுத்துருக்க ஆப்ஷன்ல பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷனோட மேட்ச் ஆகுது. ஸோ இதுதான் நம்மளுடைய கரெக்ட் ஆன்சர்.